ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்துல நம்ம ஹீரோக்கு காதல்னா அவ்வளோ பிடிக்குங்க. அதனால இந்த படத்துல இவர் நெறைய பேர காதலிக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட பேரு அட்டகத்தி. இவரு தான் நம்ம ஹீரோ. இவரு இப்போ முதல் கட்டத்துல தன்னோட வீட்ல வந்து ரெடி ஆயிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்டு அவங்க வீட்ல சண்டை போட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புவாரு. இவரு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஸ்கூலுக்கு இவருக்காக பஸ் ஸ்டாண்ட்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியா போற பொண்ணுங்கள எல்லாத்தையும் சைட் அடிக்கிறாரு. அதுல ஏதாவது ஒரு பொண்ணு இவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு தான் இவரோட ஆளு அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த பொண்ண கரெக்ட் பண்றதுக்காக இவர் ரொம்பவே முடிவு பண்ணுவாரு. இவங்க குரூப்போட பேரு கூட லவ்வர் பாய்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்ன குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொண்ண காதலிக்கணும். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணணும். அவ கூட சந்தோஷமா வாழணும். அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் லட்சியமாவே இருக்கும். இப்படி இருக்கும்போது இவரு நம்ம ஹீரோ வந்து முதல் கட்டத்துல ஒரு ஸ்கூல் பொண்ண வந்து பார்ப்பாருங்க. அந்த ஸ்கூல் பொண்ண பார்த்தோனே இவருக்கு பிடிச்சிரும். அவங்க தான் இந்த திரைப்படத்தோட ஹீரோயினியே. இப்ப அவங்க கிட்ட இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு பாட்டெல்லாம் பாடி நம்ம ஹீரோயினிய திரும்ப வச்சு இவருக்கும் பிடிச்சிரும். இதுக்கப்புறம் எப்படியாவது ஹீரோயினிய கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஹீரோயினியோட ஏரியாவுக்கு போவாரு. பட் ஹீரோயினியோட ஏரியால உள்ள பசங்கலாம் ரொம்ப நாளா நம்ம ஹீரோ இந்த ஏரியா பக்கமே வந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு போனா வெளுன்னு வெளுத்துருவானுங்க. உடனே ஹீரோவும் அடி தாங்க முடியாம அங்கேருந்து ஓடிருவாரு. ஓடுனதுக்கப்புறம் எப்படியோ அந்த பசங்கள அடிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஏத்துட்டு கராட்டே கிளாஸ்க்கு போறேங்க. கராட்டே கிளாஸ்க்கு போய் கராட்டேலாம் பழகிட்டு இருக்கும்போது, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணையும் இவருக்கு ரொம்ப நாளா பிடிக்கும். சரி ஓகே, இப்ப இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு லவ்வ போட்டு பார்ப்போம். ஒருவேளை இது நமக்கு செட் ஆகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ இவரு பண்ணுவாரு. பட் அந்த பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர குடுக்கும். உடனே ஹீரோ நமக்கு தான் ஓகே ஆயிடுச்சு போலன்னு சந்தோஷப்படும்போது தான், டக்குனு அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன லவ் பண்றா அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த விஷயத்த இவங்க வீட்ல எல்லாரும் தெரிஞ்ச உடனே சிரிச்சு சந்தோஷமாயிருவாங்க. அதாவது ஹீரோக்கு செட் ஆகாம அவன் அண்ணன் அந்த பொண்ண லவ் பண்ணியிருக்குன்னு. இதுக்கப்புறம் ஓகே, இந்த லவ் தான் புட்டுக்கிச்சு. வேற லவ் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, பஸ்ல போம்போது இவர 2 பொண்ணுங்க பார்த்து சிரிச்சிரும். அந்த 2 பொண்ணுங்களையும் எப்படியாவது ஒண்ணையாவது கரெக்ட் பண்ண சொல்லி அந்த 2 பொண்ணுங்க பின்னாடி ஒரு சுத்துவாரு. அப்படி சுத்தும்போது தான் அந்த பொண்ணுங்களும் செட் ஆகாம அந்த ஏரியா பசங்கள அடிச்ச உடனே ஹீரோ மறுபடியும் கராட்டே கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணி, அந்த பசங்கள அடிக்கலான்னு போகும்போது, இவரெல்லாம் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. இந்த பசங்கள நம்மளால அடிக்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த பசங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த பசங்களோட ஏரியாக்குள்ள சேர்ந்து, அந்த பசங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி, அங்க இருக்கிற அந்த பசங்க எந்தெந்த ஃபைட்லாம் போறாங்களோ, அந்த ஃபைட் எல்லாத்துலயும் போய் சேர்ந்து, அங்க அடிச்சு அவனுங்களோட இவரு பெஸ்ட் ஆயிடுவாரு. அப்புறம் இவரு காலேஜுக்குலாம் போறாங்க. காலேஜ் போனோனே, காலேஜ்ல எப்பவுமே எல்லாரும் கேங்ஸ்டர் மாரி, இவங்க காலேஜ்ல கெத்து, அதாவது ரூட்டு தல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்ப நம்ம இந்த காலேஜோட ரூட்டு தலை ஆவணும்னு சொல்லிட்டு, இவருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் இருப்பான். அவனையும் இவரு அடிச்சு, இப்ப இவரு தான் காலேஜ்ல மொத்தத்துக்கும் கேங்குக்கும் லீடரா இருப்பாரு. அப்ப மறுபடியும் இவரு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஸ்கூல்ல ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணு இவங்க காலேஜ்ல ஜூனியரா ஜாயின் பண்ணும். அவள பார்த்தோனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அவ கூட பேசிட்டு, ஹீரோ வந்து அவரு கூட பழகிடுவாங்க. பழகுனோனே அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒரு ரவுடி பையன் வம்பிழுப்பான். அவனையும் அடிச்ச உடனே, அவ ஆளுங்க வந்த உடனே ஹீரோக்கும் மொத்தமா அவங்க கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிருவாரு. இப்போ ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இப்போ உன் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லி, ஹீரோக்கு ஒரு காலேஜ்ல அவங்க ஸ்கூல் படிச்ச பொண்ணு கூடயே லவ் ஆகி, இப்போ 2 பேரும் செமையா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, பஸ்ல வச்சு ஒரு பொண்ணு கூட வந்து செமையா ஃப்ரெண்ட் அப்படி பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்கிட்டயும் அந்த பொண்ணு என்ன சொல்லிரும் பார்த்தீங்கன்னா, "நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். எனக்கு அந்த பையன ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லி நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா, ஹீரோயினுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியாம அவ அழுதுருவா. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன நினைப்பான்னா, இது செட் ஆகாது. எப்படியாவது நம்ம மனசுல இருக்க விஷயத்த ஹீரோயின்ட்ட சொல்லணும். அவள லவ் பண்ணிடணும். அவள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவகிட்ட வந்து அவ ஊருக்கே போய் ஒரு லெட்டர வந்து அவட்ட போய் குடுத்துருவாங்க. பட் என்னன்னா, ஊர்க்காரங்க பார்த்து நம்ம ஹீரோவ விரட்டுன்னு மிரட்டிருவாங்க. பட் ஹீரோ அந்த இடத்துல அடிபட்டு தப்பிச்சு ஓடி வந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட என்ன சொல்லுவான்னா, "அவகிட்ட லெட்டர குடுத்துருடா. அவ நாளைக்கு காலைல 6 மணிக்கு எப்படியும் கோயிலுக்கு வந்துருவா. நம்ம எப்படியாவது அங்கருந்து அவள கூட்டு கிளம்ப வேண்டியதான்னு" சொல்லிட்டு, ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துட்டு, ஊர விட்டு ஓடி போறதுக்காக தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, ஹீரோ காலையிலேயே கோயில்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே நைட்ல இருந்து விடிய காலைக்கு வரைக்கும் காலையில நிப்பாங்க. பட் ஹீரோயின் வரமாட்டா. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் வந்து அவன கூட்டு போயிட்டு, "சரிடா விடுடா, இத பத்தி ரொம்ப யோசிக்காதடா" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினி ஆப்போசிட்ல ஒரு பஸ்ல போறத பார்த்து ஹீரோ அந்த பஸ்ஸ மறிச்சு ஏறும்போது தான், ஹீரோயினி இன்னொரு பையன ஏற்கனவே காதலிச்சிருப்பாங்க. இப்ப அந்த பையன போய் கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. இப்ப இத தெரிஞ்ச ஹீரோக்கு பெரிய லவ் ஃபெயிலியர் பிரேக்கப் ஆயிரும். உடனே பயந்து போய் இப்ப என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம, அந்த பஸ்ல பாதியிலே இறங்கி உட்கார்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பானுங்க. அழுதுட்டு இப்படியே இருந்தா செட் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திருப்பி பழைய மாரி அதாவது இந்த லவ் ஃபெயிலியர்லாம் நமக்கு செட் ஆகாதே அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, மறுபடியும் முதல்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்போ ஒரு பொண்ண லவ் பண்ணி, அந்த பொண்ணு கடைசி கல்யாணமும் பண்ணுவாரு. இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வயசு கோளாறுல நம்ம எந்த மாதிரியெல்லாம் காதலிச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த திரைப்படத்தோட முக்கிய கதையே. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன சீன் பிடிக்கும்னா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.